ஜி ஜோசப் விஜய்ண்ணா வணக்கண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, இதுமாரி நான் திமுகவில் 21 வருஷமாக இருந்தேன். கட்சி கோசம் 20 வருஷமாக 20 வருஷம் ஜெயிலுக்கு போனதுனா மிச்சம். 20 வருஷத்தில் 5 மிஸ்ஸாக 15 ரிமாண்டு போயிட்டுலாம் வந்துட்டு. அப்புறம் 2021 ஆட்சி, 2020 இவங்க ஆட்சி எடுத்தோன்னா 2021 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்டு அவங்க செட்டப் பண்ண இன்னமும் நடவடிக்கை சொல்லலாம். சிஎம் சொல்லுங்கள், பெட்டிஷன் கொடுத்தேன், பதில் வரல. அப்புறம் அவங்க எங்கள் அம்மா 30 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ். நான் அவங்க செத்தவங்க ரிட்டையர்ட் ஆன காசும் வரல. செத்த பைசாவும் செத்ததுக்கு மனு கொடுத்தோம், அதுவும் சரியாக வரல. எங்கள் அம்மா பேர் சரோஜா, அப்பா கடவுள் பேர் அர்ஜுனு, என் பேர் செல்வம், என் தங்கச்சி பேர் சாந்தி. மாரி பேர் வேறண்ணா. அதாவது தயவு செஞ்சு அந்த பணத்தை கொஞ்சம் நான் அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது வாங்கி கொடுக்குற பணத்தை இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துறீங்கோ. அதான் 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. 6 மாதம் அப்புறம் திரும்ப முடிவு சொல்லிக்கிறாங்க. மக்களில் ஒருத்தராக பேசுகிறேன் நான். அதாவது உங்களோட நேர்மையான இதெல்லாம் தெரியும். நீங்கள் 3 அறிக்கை விட்டுதான் நீங்கள் சொன்னது, எல்லாருக்கும் மக்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. 5 லட்ச ரூபா பணம், 2 லட்சம் ரூபா காசு எல்லாம் பிள்ளைகளுக்கு மாதம் பிறந்த குழந்தைங்க மோதிரம், ஒரு ஆர்ட் சிலிண்டர் ஃப்ரீ, இதெல்லாம் சொன்னீங்க. காலையில் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு பச்சைங்களுக்கு 5000 ரூபா பணம், அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் அறிக்கை விட்டீங்க. எல்லாத்தையும் நான் கமிச்சு தான் இருக்கிறேன். இது சேர்ந்து இந்த அம்மாவோட சர்டிஃபிகேட் ஒன்றா எடுத்துன்னு வரணும், அவங்க போட்டிக்கு வரணும். நீங்கள் சேர்ந்து இந்த வருஷம் வாங்கி கொடுக்கலாம். இப்போ 5 வருஷம் ஆகுது. இந்த 23 5 மே மாதம் 23 5 வருஷம் ஆகுது. நான் கரெக்டாக தயவு சேர்ந்து பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நான் தினியும் இந்த முன்னாள் சிஎம் தான் ஏதோ பண்ணிக்கிறார், ஏதோ வேலை பண்ணிக்கிறாரு. இந்த எடப்பாடி அந்த அம்மா முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ தான் நாங்கள் ஒரு பிரச்சனை ஆகி எங்கள் அம்மாவை ரிமாண்ட் பண்ணிட்டு ஒரு 30 நாள் கழிச்சு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டோன்னையும் அவங்கள இது பண்ணி அவங்கள வேலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அந்த வேலை போய் ஜெயிண்ட் ஆகிட்டு இப்போ எந்த ஒரு அத்தாச்சும் இல்லை. நான் எல்லா அத்தாச்சும் தொலைஞ்சி போயிடுச்சு. நான் இதெல்லாம் சர்டிஃபிகேட் ஒன்று தானே இருக்குது. சர்டிஃபிகேட்டு அந்த பின்ஷன் புக்கு எங்கேயும் அடமாட்டு வச்சுக்கிறாங்களா, அதுவும் மிஸ் ஆகி தரல இருக்குதுங்க. அப்புறம் எப்படின்னா தேடி பார்த்து அந்த சம்பளம் பில்லு, இந்த பின்ஷன் பில்லு, இது ஒன்றே சர்டிஃபிகேட் ஒன்றே எடுத்துன்னு வரணும். தயவு செஞ்சு பணத்தை வாங்கி கொடுக்கணும். நான் நீங்கள் சிஎம் ஆகணுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஒன்றும் ஏன்னா அந்த ஆட்சியில் இருந்து 21 வருஷமாக அந்த ஆட்சியில் இருந்து நான் விட்டு விலைக்கு வச்சு உங்கள் கூட உங்களை சேர்ந்து ஒரு வீடியோ நான் போடுறேன்னாக்கா, நீங்கள் பண்ண பிரச்சாரத்தில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன். நான் வீடியோ 24 மணி நேரம் முடிச்சிருந்து அந்த தேர்தலில் இன்றைக்கி அறிவிக்கிற நாளில் கூட ஏதாவது வந்து அறிவிக்கிறாங்க. அது கூட அப்பயே நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. ஏதோ உள்குத்து சூப்பராக பணம் வேலை படுப்பானாங்க. இருக்கிற வீடியும் எனக்கு தெரியும். நான் எனக்கு இந்த சேர்ந்து கொஞ்சம் அந்த பணத்தை கொஞ்சம் வாங்க திருப்பி பண்ணலாம். அது இல்லைனாக்கா இந்த திமுக பழி வாங்கிறதுக்கு 365 நாள், வருஷத்துக்கு 365 நாள் அதில் தொடர்ந்து நான் வீடியோவில் போட்டு தானே இருப்போம். உங்களுக்கு எங்கள் அம்மா பணம் வர வரைக்கும். நன்றி தான்.